இப்பதான் வெஜ் சைடு இப்பதான் இட்லில இருந்து ஸ்டார்ட் பண்ணி தோசை அந்த மாதிரி சவுத் இந்தியன் தான் சாப்பிட்டு இருக்கேன். இன்னும் நார்த் இந்தியன் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. அப்புறம் பாஸ்தா ஏதோ பீட்சா எல்லாம் இருக்கு, இன்னும் ட்ரை பண்ணல. இப்போதைக்கு தோசை சட்னி வெரைட்டி எல்லாம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. ஏதோ பாகுபலி தோசை இருந்தது, நல்லா இருந்தது, ஸ்டஃப்டா இருந்தது. வெத்தலை தோசை இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வித்தியாசமா இருக்கு. சட்னி எல்லாம் கூட நல்லா இருக்கு, சட்னி சாம்பார்லாம். அதாவது நான்வெஜ்ல நிறைய இருக்கு, மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்க முடியாது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. எனக்கு பிரியாணி எல்லாமே பிடிச்சிருக்கு. அதான் 90s மேல இருக்கு. ஸோ நான் இப்பதான் 10 years ஆகிட்டு இருக்கோம். மதுரையில் வந்து நம்ம உணவு திருவிழா ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 100 வகையான அசைவ உணவகம், ஒரு 80 வகையான சைவ விருந்து பண்ணிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாகுபலி தோசை, வெத்தலை தோசைங்கிறது இந்த ஊரில் கிடைக்காத விஷயமா ஒன்று நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். வெத்தலை தோசைங்கிறது நம்ம நார்மல் சாப்பிட்ற வெத்தலையை வந்து பெரிய வெத்தலையை பார்த்து நம்ம தோசையில் மாவில் முக்கி நம்ம லைவாக கொடுத்துருக்கு. சிக்கன் பீஸா, காண்டினரில் எல்லா ஐட்டம் இருக்குது, சூப் ஐட்டம் இருக்குது, ஸ்டார்டர்ஸ் இருக்குது. ஸ்டார்டர்ஸ் ஒரு 4 வெரைட்டி கொடுத்துருக்கோம், சூப்பில் ஒரு 2 வெரைட்டி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மக்கள் வந்து பார்த்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மதுரை உணவுக்கே ஃபேமஸ். இதை வந்து பிரேக்கப் பண்ணுற மாதிரி நாங்கள் டேஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எங்களோட ஆசை. அதை நாங்கள் முழுமை பெற்றுக்கணும் என்று நான் நம்புகிறேன். பாகுபலி தோசைங்கிறது நம்ம நார்மல் கல்லில் சுடாமல் அதுக்கு நம்ம வீட்டு கல்லில் சுடுற மாதிரி இருக்கும். மாவு அளவாக ஊற்றி மேலே ஸ்டஃபிங்ஸ்லாம் நிறையா போட்டு, மசாலா போட்டு, பன்னீர் போட்டு, சீஸ் போட்டு, வெங்காயம் தக்காளி பழம் போட்டு அதை நல்லா வேக வச்சு கட் பண்ணி மேலே பட்டரெல்லாம் ஊற்றி கொடுக்குறோம். வெத்தலை தோசைங்கிறது நம்ம நார்மல் வெத்தலையில் வந்து மாவை வந்து வச்சு இதுக்கு வந்து கொய்யா சட்னி, சாம்பார் சட்னி இல்லாமல் கொய்யா சட்னி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இதுக்கு பென்னி பாஸ்தான்னு சொல்லி போட்டிருக்கோம். பென்னி பாஸ்தா, சிக்கன் நூடுல்ஸு, நம்ம எந்த ஒரு சுவையூட்டு நிறம் இல்லாமல், அஜினோமோட்டோ எந்த ஐட்டம் இல்லைங்க, சுவையூட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கு. அதனால் மக்கள் மனசில் நல்ல பேர் போயிருக்கு. நான்வெஜ்ல இவங்க திண்டுக்கல் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து கொங்கு நாடு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி, கொங்கு ஸ்டைலில் வந்து மதுரை மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்குங்க. இது மதுரை உணவு திருவிழாவில் நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்து கொங்கு நாட்டு தமிழில் நம்ம இங்கே செஞ்சு கொடுத்துருக்கோம். இது எல்லா ஊர் சமையலும் இங்கே வந்திருக்கு. சிவகாசி இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, சென்னை பிரியாணி இருக்குது, கொங்கு நாடு, முக்கியமாக கொங்கு நாடு ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து 100 வகையான டிஷ்ஷஸ் இருக்குங்க. ஃபுட்டு மட்டுமே மெயின் டிஷ் மட்டுமே 50 இருக்குங்க. அதுபோக எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அது ஒரு 50 டிஷ்ஷஸ் இருக்குங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து பீஸா இருக்குங்க, பாஸ்தா இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்தாம எல்லாமே நாங்களே அரைச்சு பண்ண கலரில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த உணவு திருவிழாங்கிறது இப்போ ரொம்பவுமே மக்கள் போய் ஒரு ஹோட்டலாக போய் தேடி இது பண்ணுறதுக்கு ஒரு ஊராக போய் சாப்பிட்டு எல்லா ஊர் உணவும் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் மதுரையில். இது மதுரைங்கிறது மதுரை சங்கமம். இது தமிழ் இலக்கியத்துக்கு உண்டான ஊர் வந்து மதுரை. அதனால நாங்கள் மதுரைக்கு இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த மதுரைக்கு நம்ம இந்த திருவிழாவை நம்ம ஆரம்பித்து பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து முக்கியமான டிஷ் அப்படின்னா வெத்தலை தோசை. வெத்தலை யூனிக்கானது வெத்தலை தோசைங்கிறது. வெத்தலையை வந்து நம்ம வாங்கி அதை வந்து அரைச்சு அதில் வந்து மாவில் நம்ம கலந்து இது பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எங்கேயுமே இன்ட்ரடியூஸ் பண்ண இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம மதுரை திருவிழாவில் அதை நம்ம கொடுத்துருக்கோங்க. அடுத்து வந்துங்க பாகுபலி தோசை. பாகுபலி தோசை அப்படிங்கிறது பெருசாக நம்ம தோசைக்கல் மாதிரியே இருக்கும், வீட்டு தோசைக்கல் மாதிரியே இருக்கும். அது மண்பானையில் செஞ்சு அதில் நம்ம பண்ணுறதுனால அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. நல்லா பீஸா மாதிரியே யூனிக்காக எல்லாமே டிஷ்ஷஸ் எல்லாம் போட்டு அதில் பண்ணுற டிஷ்னால சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ்ஜில் கொங்கு மட்டன் பிரியாணி, எல்லாம் மதுரை மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, லைட்டாக இருக்கும் டேஸ்ட் எல்லாம். நம்மளுக்கு கொங்கு ஸ்டைலுங்கிற சீரக சம்பால யூனிக்கான மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோங்க. அப்புறம் வந்து சாம்பார், சின்ன வெங்காய சாம்பார்னு சொல்லுவோம். கொங்கு ஸ்டைலுக்குண்டான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுக்குண்டான ஸ்டைல் வந்து சின்ன வெங்காய சாம்பார். அந்த சாம்பார் வந்து நாங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ட்ரை பண்ணிட்டு மதுரை மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்பிக்யூ சிக்கன், கொத்து பட்டர், 65, நான் பட்டர் சிக்கன், மட்டன் பிரியாணி. பார்பிக்யூ சிக்கன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பிரியாணி எல்லாம் டேஸ்டா இருக்கு. பார்பிக்யூமே இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. ஆம்லெட், அது இது, ஐஸ்கிரீம், பீடா, பீஸா எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. தோசை போட்டோம்னா இது பாகுபலி தோசை இது பேர். இது மதுரையில் உணவு துறையில் ஸ்பெஷலிஸ்டாக நாங்கள் வந்து ஊற்றி கொடுத்துட்டு இருக்கோம். தோசையில் வந்து பன்னீர், சீஸ், வெஜிடபிள்லாம் போட்டு முத தமிழ்நாட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லா நாட்டுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். 250 வகை தோசை புதுசாக கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதே மதுரையில் 250 வகையில் பீஸா தோசை, பீஸா ஓப்பன் தோசை, பாகுபலி தோசை, கோல்மால் தோசை, கார்டன் தோசை, தில்குஸ் தோசை நிறைய இடம் பண்ணிட்டு இருக்கோம். இது மதுரைக்கு வந்து உணவு துறையில் முத புதுசாக வந்து இங்கே வந்து போட்டிருக்கோம் தமிழ்நாட்டில்.
வெத்தலை தோசையில் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாம் தோசையிலே 250 பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.